எப்படி நிரூபணம் செய்யணும், ஒரு அட்மிஷனை நிரூபணம் செய்யறதுக்கு என்ன மெத்தட்ஸ் இருக்குது, யார் அட்மிஷன் கொடுக்கலாம், எப்பொழுது அட்மிஷன் கொடுக்கணும், யார் கொடுத்த அட்மிஷனை யாருக்கு எதிராக நிரூபணம் செய்யறது அப்படின்னு பல்வேறு கேள்விகளை கொண்டதுதான் அட்மிஷன் இன் சிவில் கேசஸ். ஜென்ரலா இந்த அட்மிஷனை பத்தி சொல்லக்கூடிய செக்ஷன்ஸ் என்னெல்லாம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லயும் பிஎஸ்ஏலையும் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான செக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல 17 to 23, 17ல இருந்து 23 வரை, அப்புறம் 31, அப்புறம் 58. இது பொதுவாக அட்மிஷன்ஸை பத்தி சொல்லக்கூடிய செக்ஷன்ஸ். அதுக்கு இணையா நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்ஏல பாரதிய சாட்சி அதிநியத்துல 15 to 21, 15ல இருந்து 21, அப்புறம் 25. இதை தவிர இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் இதோடைய தொடர்புடைய செக்ஷன்ஸாக இருக்கு. அட்மிஷனை பத்தி சொல்லக்கூடிய செக்ஷன்ஸ் பிஎஸ்ஏல 15 to 21 and 25. பட் இந்த 15 to 21 and 25 எதோடலாம் ரிலேட்டடாக பிஎஸ்ஏல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 6, செக்ஷன் 7, செக்ஷன் 9, செக்ஷன் 12, 28, 29, 79, 53, 14, 148, 160, இவ்வளவு செக்ஷன்ஸ் இந்த அட்மிஷன்ஸை பத்தி சொல்லக்கூடிய 15 to 21 and 25 தொடர்புடைய செக்ஷன்ஸ். ஸோ இவ்வளவு செக்ஷன்ஸையும் நீங்க தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்க அட்மிஷன்ஸ் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் அட்மிஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, செக்ஷன் 15 பிஎஸ்ஏல அட்மிஷனை டிஃபைன் பண்றாங்க. எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஏ ஸ்டேட்மெண்ட். அட்மிஷன் என்பது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓரல் ஆர் டாக்குமெண்ட்ரி, அண்ட் கண்டெய்ன் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஸோ 3 வகையான ஃபார்ம்ஸ் வடிவத்துல தான் அந்த ஏற்புரை, 3 வடிவத்துல தான் அந்த ஏற்புரை இருக்கு. எந்த வடிவத்துல ஏற்புரை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வாய்மொழியான வாக்குமூலம், எழுத்து மூலமான வாக்குமூலம், அல்லது மின்னணு ஆவணங்களின் மூலமான வாக்குமூலம் என்ற 3 வாக்குமூலங்களில் ஏற்புரை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ம் ஆஃப் அட்மிஷன்ஸை சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க செக்ஷன்ல அது என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விச் இஸ் சஜஸ்ட் எனி இன்ஃபரன்ஸ் ஹஸ் டு எனி ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரெலவென்ட் ஃபேக்ட். ஸோ இந்த 3 ஃபார்மேட்ல ஏதோ ஒரு ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபேக்ட் இன் இஷ்யூ அல்லது ரெலவென்ட் ஃபேக்ட் இருப்பதாக முடிவு செய்வதற்கே நம்மளை உந்துதல் செய்யக்கூடியது. சஜஸ்ட் எனி இன்ஃபரன்ஸ். ஸோ சஜஸ்ட் எனி இன்ஃபரன்ஸ் மீன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரெலவென்ட் ஃபேக்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வாக்குமூலம் எழுத்து மூலமாகவோ ஆவணம் மூலமாகவோ மின்னணு சாதனத்தில் உள்ள ஆவணத்தின் மூலமாகவோ உள்ள ஒரு வாக்குமூலம் ஏற்புரை. அந்த ஏற்புரை, அந்த வாக்குமூலம் ஒரு ஃபேக்டின் இஷ்யூ ரெலவென்ட் ஃபேக்டை இருப்பதாகவோ இல்லை எனவோ உந்துதல் செய்வதற்கு உதவிகரமாக இருந்தால் அது அட்மிஷன்ங்கிறாங்க. இது புரியுறது கொஞ்சம் கஷ்டமானது மாதிரி இருக்கும், போக போக சரியாகும். செக்ஷன் 15 பிஎஸ்ஏல அப்ப அட்மிஷனுடைய ஃபார்மேட்டை சொல்லிட்டாங்க. வாட் இஸ் அட்மிஷன் அப்படிங்கிறத விட செக்ஷன் 17ல முதல்ல என்ன சொல்றாங்க, கடைசி வரியில பாத்தீங்கன்னா மேட் பை எனி ஆஃப் த பர்சன்ஸ்.
ஸோ இந்த அட்மிஷன் யாரெல்லாம் கொடுக்கலாம்னா யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அண்ட் அண்டர் த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஹியரின் ஆஃப்டர் மென்ஷன், யார் வேண்டுமானாலும் ஏற்புரை கொடுக்கலாம் ஒரு வழக்குல. ஆனா எந்த சூழ்நிலையில் அந்த ஏற்புரை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, இந்த 15வது பிரிவுக்கு பின்னால் கூறப்பட்டுள்ள அட்மிஷன் சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் சொல்லப்பட்டுள்ளபடி உள்ள சூழ்நிலையில் யார் வேண்டுமானாலும் அட்மிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ 17ங்கிற செக்ஷன் வந்து 15ங்கிற பிஎஸ்ஏ செக்ஷன் முழுமையாக இருக்கான்னு சொன்னா அட்மிஷனை பொறுத்து முழுமையாக இல்லை. ஏன்னா யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாங்கிறாங்க. எந்த சூழ்நிலையில கொடுக்கலாங்கிறது பின்னாடி சொல்லப்பட்ட செக்ஷன் அதோட சூழ்நிலையில் படி கொடுக்கலாங்கிறாங்க. ஸோ 17 மட்டும் நம்ம 15 பிஎஸ்ஏ மட்டும் படித்தால் அட்மிஷனை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளுதல் வந்து எளிதல்ல. சரி, அதுக்கப்புறம் அப்போ மற்ற செக்ஷன்ஸையும் நம்ம வந்து கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ அட்மிஷனுங்கிறது வந்து ஜென்ரலாக பார்க்கலாம். அட்மிஷனுங்கிறது வந்து ஃபார்மெட் என்ன ஃபார்மெட்ல இருக்கலாம்னா ஓரல், டாக்குமெண்ட்ரி ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்ம். இந்த மூன்றை தவிர வேற எந்த ஒரு ஃபார்ம்லயும் அட்மிஷன் இல்லையா, எவிடன்ஸ் ஆக்ட்ல அப்படி சொல்லப்படவில்லையான்னு சொன்னா இந்த 3 ஃபார்மெட்டை தவிர வேறு சில ஃபார்மெட் இருக்கு. அட்மிஷன் எந்த வகையில எல்லாம் பார்க்கலாம்னு பாருங்க. ஒன்னு அட்மிஷன் பை கான்டாக்ட். அட்மிஷன் பை கான்டாக்ட், கான்டாக்டுக்கான செக்ஷன் பிஎஸ்ஏல செக்ஷன் 6 பிஎஸ்ஏ இருக்கும் பாருங்க. ஐஏல செக்ஷன் 8 கான்டாக்டை பத்தி சொல்லக்கூடியது. இப்போ ஒரு ஏற்புரை என்பது நடத்தையின் மூலமாகவும் கொடுக்கலாம். எப்படி நடத்தையின் மூலமாக கொடுக்கலாம்? நடத்தையின் மூலமாக கொடுக்கக்கூடிய ஏற்புரையை வந்து அட்மிஷன் பை கான்டாக்ட்ங்கிறாங்க. எந்த வழியில கொடுக்கலாம்னா ஒரு தலை அசைப்பதன் மூலமாக கூட ஒரு ஏற்புரையை கொடுக்கலாம், ஒரு பார்ட்டி டு சூட் ஆர் ப்ரெசிடென்ஸ். அல்லது சைலன்ஸ், அது ஒரு நடத்தை. கான்டாக்ட்ல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நோட்ஸ் ஆஃப் எ ஹெட், தலையசைப்பதன் மூலமாகவோ அல்லது சைலண்டாக இருப்பது flight from the place. ஸோ ஒரு ஏற்புரை கொடுப்பதற்கு நடத்தை, எந்த நடத்தையெல்லாம் முக்கியம்னு பாத்தீங்கன்னா நாட்ஸ், சைலன்ஸ், ஃபிளைட் அண்ட் டெமோனர். இந்த டெமோனர் வந்து முக்கியமானது. இது சிபிசிலையும் பார்க்கலாம், நீங்க சிஆர்பிசிலையும் பார்க்கலாம். இப்ப பிஎன்எஸ்எஸ்லயும் இருக்குது டெமோனர் ஆஃப் ஏ விட்னஸ். 280 சிஆர்பிசில பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த 4 விதமான நடத்தைகளின் மூலமாக ஒரு அட்மிஷன் கொடுக்கலாம். ஸோ ஃபார்மட் எப்படிலாம் வந்திருக்கு பாருங்க. ஓரல், டாக்குமெண்ட்ரி, எலக்ட்ரானிக் ஃபார்ம், அட்மிஷன் பை கான்டாக்ட். இந்த அட்மிஷன் 4 மெத்தட்ஸ். இதோட அது முடிஞ்சுதான்னு பார்த்தா இல்ல. அடுத்தது டையிங் டிக்ளரேஷன் பை கான்டாக்ட். இதே அட்மிஷன் இருக்கு. டையிங் டிக்ளரேஷன் பை கான்டாக்ட் செக்ஷன் 32 IEA BSA section 26 BSA. இந்த டையிங் டிக்ளரேஷன் பத்தி செக்ஷன் 32 IEA ஆர் செக்ஷன் 26 BSA சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட் ரிட்டன் ஆர் வெர்பல்னு இருக்கும். ஸோ அந்த வெர்பலுக்கான மீனிங் பாத்தீங்கன்னா மோர் தென் ஓரல், நாட் ஓரல். வெர்பலுக்கான மீனிங் மோர் தென் ஓரல் பட் நாட் ஓரல். அப்படின்னா மோர் தென் ஓரல் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்ஸ் அண்ட் ஜெஸ்டர்ஸ், சமிக்ஷை மூலமாக, சைகை மூலமாக. ஒரு அட்மிஷன் எதன் மூலமாக கொடுக்கலாம்னு பார்க்கும் பொழுது ஏழியரை பார்த்ததுக்கு அப்புறம் மீதி என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சமிக்ஷை மூலமாக கொடுக்கலாம். சைகை, சைன்ஸ் அண்ட் ஜெஸ்டர்ஸ், சைகையின் மூலமாகவும் சமிக்ஷை மூலமாகவும் ஒரு ஏற்புரை கொடுக்கலாம். ஸோ அதுவும் பை கான்டாக்ட். சமிக்ஷை கொடுக்கிறது, சைகை கொடுக்கிறது, இதெல்லாம் வந்து நடத்தை தான். அந்த நடத்தையின் மூலமாக ஏற்புரை கொடுக்கிறது. இது பொதுவாக எங்க வரும் டையிங் டிக்ளரேஷன்ல வரும். ஸோ இப்ப
இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அட்மிஷன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்ன ஃபார்மட்ல இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்த்துருக்கோம் செக்ஷன் 17ல. இந்த அட்மிஷனை அதனுடைய தன்மையை கொண்டு 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து ஃபார்மட் ஆஃப் அட்மிஷன். இப்ப நம்ம பார்க்க போனது வந்து நேச்சர் ஆஃப் அட்மிஷன். நேச்சர் ஆஃப் அட்மிஷன் இன் இட்ஸ் நேச்சுரல் கேரக்டர் ஆர் இன்ஹரண்ட் கேரக்டர். இந்த அட்மிஷனை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்னு செல்ஃப் சர்விங் அட்மிஷன், இன்னொன்னு செல்ஃப் ஹார்மிங் அட்மிஷன். செல்ஃப் சர்விங் அட்மிஷன் அண்ட் செல்ஃப் ஹார்மிங் அட்மிஷன். யார் ஒருவர் ஏற்புரை கொடுக்கிறாரோ அவருடைய நலனுக்கு உகந்ததாக, அவருடைய நலன் பயனளிக்கக்கூடியதாக இருந்தால் அது செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட். செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருவர் ஏற்புரை கொடுக்கிறாரோ அவருடைய நலனுக்கு எதிராக அமையக்கூடிய ஒரு வாக்குமூலம் செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட். சோ ஏற்புரையை 2ஆக பிரிக்கிறாங்க, அதனுடைய தன்மையை பொறுத்து. பொதுவாக எவிடன்ஸ் ஆக்ட்ல either BSA or IEA, self-harming statement alone is a relevant fact. இது தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. Self-harming statement alone is a relevant fact. Self-serving statement வந்து inadmissible. இப்படி ஒரு ஃபார்முலா வச்சுக்கீங்க. பட் அதுவும் எங்கெல்லாம் அட்மிசபிள்னு பிறகு வரும்போது பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அட்மிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து யார் ஒருவன் கொடுக்கிறாரோ அவருடைய நலனுக்கு எதிராக வாய்ஸ் சார் சார் லெஃப்ட் ஆயிட்டாங்க, இப்ப ஜாயின் பண்ணிடுவாங்க. ஒரு நிமிஷம். பார்ட்டிசிபென்ட்ஸ் கேக்குதா சார்? லெஃப்ட் ஆயிட்டீங்க சார், இப்ப மறுபடியும் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்போ எதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட். ஆமாங்க, செல்ஃப் ஹார்மிங் எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன். செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் அலோன் அட்மிசபிள். அந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். எதுல இருந்து? செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் அலோன் அட்மிசபிள். ஓகே. செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் alone is treated as an admission in Evidence Act, which is relevant and admissible, which is treated as a relevant fact and admissible in evidence. No other statement is not treated as relevant fact and inadmissible. So, எப்பொழுதுமே செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ரெலவென்ட் ஃபேக்டாக எடுத்துக்கொள்ளப்படுது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஏ அண்ட் பி 2 பேரு. ஏ வந்து பீட்ட வந்து கடன் வாங்கியிருக்கிறாரு. ஏ வந்து தன்னுடைய டைரியில தான் பீட்ட இருந்து கடன் பெற்றதாக ஒரு என்ட்ரி போட்டு வச்சுக்கிறார். இப்ப பியும் வந்து ஏக்கு கடன் கொடுத்ததாக எழுதி வச்சிருக்கிறாரு அவருடைய டைரியில. இப்போ ஏய பொறுத்த அளவுல அவர் டைரியில கொடுத்திருக்க என்ட்ரி இருக்கு பாருங்க, அது அவருக்கு விரோதமாக அமையும். கடன் வாங்கினதாக ஏற்புரை ஆற்றிருக்காரு, ஒப்புக்கொண்டிருக்காரு. சோ அந்த ஏனுடைய டைரி இஸ் a self-harming statement against A. பி எழுதி வச்சிருக்கிறாரு அவருடைய டைரியில ஏக்கு கடன் கொடுத்ததாக. இட்ஸ் a self-serving statement in favor of B. இப்ப இதுல பெஸ்ட் எவிடன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கோர்ட்டுக்கு டிஸ்பியூட் வந்துச்சு. பிக்கு பணத்தை திருப்பி ஏ அடைக்கல, திருப்பி செலுத்தலன்னு சொல்லி வழக்கு வருதுன்னு வைங்க. இந்த வழக்குல எந்த டைரியினுடைய என்ட்ரி பெஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் மேட் பை ஏ against his pecuniary interest is relevant
and treated as admission. ஸோ இதுதான் செல்ஃப் ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ இப்போ ஏஎன்பிக்குள்ள ஒரு தர்க்கம் வருதுன்னு சொன்னா ஏயினுடைய டைரி வந்து பெஸ்ட் எவிடன்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் த மேக்கர். யாரை பாதிக்கும்னா அந்த வழக்குல ஏயை தான் பாதிக்க போகுது. பி எழுதி வச்சிருக்கிறாரு ஏக்கு பணம் கொடுத்ததா சொல்லி, அது வந்து செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் இன்அட்மிசபிள் அண்டர் செக்ஷன் 17. எப்ப அது அட்மிசபிள்ங்கிறது பின்னாடி பார்க்கலாம், பின்னாடி வரக்கூடிய செக்ஷன்ஸ்ல பார்க்கலாம். ஜென்ரலாக அட்மிஷனை பத்தி இப்படித்தான் எவிடன்ஸ் ஆக்ட்ல கையாளுறாங்க. அதே போல இன்னொரு உதாரணம் பாருங்க. ஏ கடன் வாங்குறாரு, பீட்ட இருந்து கடன் வாங்கியதாக அவர் எந்த ஒரு ஆவணத்திலையும் எழுதி வைக்கவில்லை. ஸோ நோ என்ட்ரி regarding the receipt of money from B made by A in his books of account. அவர் எழுதவே இல்லை. ஆனா இந்த புக் ஆஃப் அக்கவுண்ட் ஆஃப் பி இருக்கு பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னா ஏக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில கடன் கொடுத்ததாக எழுதி வச்சிருக்காரு. இப்ப ஏட்ட இருந்து செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஆனா பீட்ட இருந்து செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பியினுடைய ஏற்புரை இருக்கு பாருங்க, அத வந்து செக்ஷன் 17ல பாத்தீங்கன்னா 17ல என்ன சொல்றாங்கன்னா சஜஸ்ட் எனி இன்ஃபரன்ஸ் as to the fact in issue or relevant fact ஒரு டேர்ம் இருக்கு பாருங்க, which suggest any inference as to any fact in issue or relevant fact. இப்ப ஏட்ட வந்து செல்ஃப் ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட் இல்ல அவருடைய டாக்குமெண்ட்ல டைரியில, ஆனா பி உடைய டைரியில செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்படி என்றால் இப்ப பி ஏக்கு கடன் கொடுத்ததுக்கான இன்ஃபரன்ஸ் அதன் மூலமாக எடுத்துக்கொள்ள முடியுமா, முடியாதா? எடுத்துக்கொள்ளலாம். அதனாலதான் செக்ஷன் 17ல எனி இன்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க. எனி இன்ஃபரன்ஸ் மீன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ ஆர் ரெலவன்ட் ஃபேக்ட். எனி இன்ஃபரன்ஸ் மீன்ஸ் செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டுக்கும் ஒரே வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த ரெண்டு முடிவெடுப்பதற்கும் ஒரே சென்டென்ஸை பயன்படுத்துறாங்க, சஜஸ்ட் எனி இன்ஃபரன்ஸ். ஸோ இந்த சஜஸ்ட் எனி இன்ஃபரன்ஸ்ங்கிறத நீங்க ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்னு எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ ஆர் ரெலவன்ட் ஃபேக்ட். ரெண்டாவது செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ ஆர் ரெலவன்ட் ஃபேக்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் செக்ஷன் 17ல அட்மிஷனை பத்தி ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அட்மிஷன் வந்து தன்மையை வைத்து ரெண்டாக பிரிச்சோம், செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட், செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட். இந்த அட்மிஷன் எங்க கொடுக்கப்படுகிறதோ அதை வைத்து அது ரெண்டாக பிரிக்கலாம். எந்த இடத்தில் கொடுக்கப்படுகிறது அட்மிஷன், வேர் இட் இஸ் மேடு. ஒன்னு வந்து ஜுடிஷியல் அட்மிஷன், another one is non-judicial admission, formal admission or non-formal admission. Formal admission or non-formal admission or evidentiary admission. இந்த டேர்ம் ரொம்ப முக்கியமானது. ஸோ எங்க அந்த அட்மிஷன் கொடுக்கப்படுகிறதோ, எந்த இடத்தில் கொடுக்கப்படுகிறதோ அதை வைத்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபார்மல் அட்மிஷன் மீன்ஸ் admission made in plaint, admission made in written statement, admission made in counter filed by the parties. It is a formal admission or judicial admission. It is a formal admission, judicial admission. Admission is given outside the court. நீதிமன்றத்துக்கு வெளியே எங்கு வைத்தோ எந்த சூழ்நிலையோ ஒரு ஏற்புரை கொடுக்கப்பட்டால் இட் இஸ் கால்ட் அஸ் நான் ஃபார்மல் அட்மிஷன். அது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அட்மிஷன் ஆர் எவிடென்ஷியரி அட்மிஷன். 3 டேர்ம் இருக்கு, 3க்கும் மீனிங் ஒண்ணுதான். இந்த எவிடென்ஷியரி அட்மிஷன் இருக்கு பாருங்க, அதுதான் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரூவ். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ஏஎன்பி ஏ கடன் வாங்கியிருக்கிறாரு, பி கடன் கொடுத்திருக்கிறாரு, 2 பேருமே என்ட்ரி இல்ல, 2 பேருமே டைரியில என்ட்ரி பண்ணல.
based upon the confidence we lend money to it. So இப்போ நம்ம எதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் சார்? non-formal outside the judicial. Yes. Non-judicial admission or non-formal admission or evidentiary admission. இந்த மூணு பேருக்கும் ஒரே மீனிங். So it is a admission made outside the court. But judicial admission plaint written statement counter evidence in போது ஒத்துக்கொள்றது, ஏற்புரை கொடுக்கிறது. இப்போ நீங்க செக்ஷன் 58 பாத்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு புரியும். செக்ஷன் 58 IEA, செக்ஷன் 53 BSA. செக்ஷன் 53 BSA பாத்தீங்கன்னா அந்த அட்மிஷன் எங்க கொடுக்கறாங்கன்னு பாருங்க. At the hearing or before the hearing, they agree to admit by any writing under their hands or any rule of pleading in force. So இந்த அட்மிஷன் செக்ஷன் 53 BSA ல சொல்லப்பட்டது ஜுடிஷியல் அட்மிஷன். இதை தவிர இந்த அட்மிஷன் எங்க கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது நான் ஜுடிஷியல் அட்மிஷன் ஆர் நான் ஃபார்மல் அட்மிஷன் ஆர் எவிடென்ஷரி அட்மிஷன். அந்த அட்மிஷனை மட்டும் சாட்சியத்தின் மூலமாக நிரூபணம் செய்ய வேண்டியிருக்கு. தட் இஸ் நோன் அஸ் எவிடென்ஷரி அட்மிஷன். இந்த அட்மிஷன்ஸ் எங்க கொடுக்கப்படுதுங்கிறத பொறுத்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்ப அடுத்தது, இதே நீங்க சிபிசில ஆர்டர் 12 ரூல் 1 டீல்ஸ் வித் ஃபார்மல் அட்மிஷன். செக்ஷன் 53 BSAக்கு ஈக்குவலண்டான ஒரு ப்ரொவிஷன் ஆர்டர் 12 ரூல் 1 ஆஃப் த சிபிசி. அங்கேயும் ஒரு ஃபார்மல் அட்மிஷனை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க. அந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கிறாங்க, எனி பார்ட்டி டு a suit may give notice by his pleading or otherwise in writing that he admits the truth of the whole or any part of the case of any other party. அதேபோல அண்டர் ரூல் 2 capital A1 2A1 அதுலயும் அட்மிஷனை பத்தி சொல்றாங்க. சோ இது எல்லாமே ஃபார்மல் அட்மிஷன்ஸ். செக்ஷன் 53 BSA ல சொல்லப்பட்டதும் ஆர்டர் 12 ரூல் 1 ரூல் 2A1 இதுல எல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் ஃபார்மல் அட்மிஷன்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், எங்கெல்லாம் ஃபார்மல் அட்மிஷன்ஸ் கொடுக்க முடியும். the place where formal admission is given அப்படின்னா இந்த இடத்துல தான் கொடுக்கலாம்.
இப்ப இந்த அட்மிஷனுடைய எஃபெக்ட் என்ன? எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அட்மிஷன் அண்ட் கன்ஃபெஷன் ஆர் தி பெஸ்ட் எவிடன்ஸ். கன்ஃபெஷன் வேற, அட்மிஷன் பாத்தீங்கன்னா அட்மிஷன் இஸ் த பெஸ்ட் எவிடன்ஸ். ஒரு ஏற்புரையை தவிர வேறு ஒரு சாட்சியத்தின் மூலமாக ஒரு பொருண்மையை நிரூபணம் செய்யணுமா? அவசியமே இல்லை. ஏற்புரை என்பது ஒரு சிறந்த சாட்சியம். ஒப்புதல் உரை என்பது ஒரு சிறந்த சாட்சியம். ஒரு வழக்கை நிரூபணம் செய்வதற்கு ஏற்புரை இருந்தாலும் போதும், ஒப்புதல் உரை இருந்தாலும் போதும், அந்த வழக்குகளை நிரூபணம் செய்வது எளிதில் சிறந்த சாட்சியமாக பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த அட்மிஷனுடைய இம்பாக்ட், அதனுடைய விளைவுகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக நம்ம கொஞ்சம் அட்மிஷனை பத்தி சிவில் கேசஸ்க்காக பார்க்கலாம். ஒரு அட்மிஷன் ஜுடிஷியலாக கொடுக்கப்பட்டால் அண்டர் செக்ஷன் 53 BSA ஆர் ஆர்டர் 12 ரூல் 1 CPC ஒரு அட்மிஷன் இதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டா இது பெஸ்ட் எவிடன்ஸ் மட்டுமல்ல, இஸ் ஹேவிங் எ ஹையர் எவிடென்சரி வேல்யூ தேன் நான் ஃபார்மல் அட்மிஷன் ஆர் எவிடென்சரி அட்மிஷன். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதிக சாட்சிய வலிமை உள்ளதாக அது மாறும். நான் ஃபார்மல் அட்மிஷன் ஆர் எவிடென்சரி அட்மிஷன் நிரூபணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆனா இந்த ஃபார்மல் அட்மிஷன்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டால் அது பெஸ்ட் எவிடன்ஸ். அது மட்டுமல்ல, அது யார் ஒருவர் அந்த ஏற்புரை கொடுத்தாரோ அவரை அது கட்டுப்படுத்தும். The person who made admission or who made formal admission or judicial admission binds upon the party. So maker will be bind upon the admission given by himself. So first பாத்துங்க, higher evidentiary value உண்டு. ரெண்டாவது, நிச்சயமாக அந்த யார் அட்மிஷன் கொடுத்தாங்களோ he is fully binding upon his admission. மூணாவது, இந்த அட்மிஷன் கொடுப்பதன் மூலமாக இந்த அட்மிஷன் கொடுத்த நபர் என்ன பண்றாரு, தன்னுடைய நிரூபணம் கடப்பாடு இருக்கு பாருங்க, ப்ரூஃப், பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு பாருங்க, அது எதிர்த்தரப்பினரிடம் வெய்வேர் ஆஃப் ப்ரூஃப் ஏற்புரை கொடுப்பதன் மூலமாக that ஏற்புரை constitutes waiver of நிரூபணம் செய்ய வேண்டிய கடப்பாட்டிலிருந்து தன்னை எதிர்த்தரப்பினரை விடுவிக்க செய்கிறார். சோ அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் waiver of proof இதுல வந்துரும். சோ இது ஜுடிஷியல் அட்மிஷனுடைய இம்பாக்ட். அது மட்டும் இல்ல, the admission given by a party either in plaint, written statement, counter or under 53 BSA or under order 12 rule 1 CPC, such admission is treated as substantive piece of evidence. இது ஒரு முக்கியமான substantive piece of evidence. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஏற்புரை ஒன்றே போதுமானது அந்த வழக்கில் உள்ள தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையை, சங்கதியை தீர்த்து வைப்பதற்கு. அட்மிஷன் ஜியோ போட்டு வைங்க, அதான் கரெக்ட். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதோ கட் ஆகுது, கேக்குதா இப்ப? சார் கேக்குதுங்க சார், இப்ப கேக்குது சார். ஓகே சார். வீடியோ கட் ஆகுதுங்க, கட் ஆயிடுச்சு. வீடியோ கட் ஆனா கூட பரவாயில்ல, ஆடியோ இருந்தா போதும். ஓகே ஓகே. சோ இந்த அட்மிஷன் is a substantive piece of evidence that is known as vigor, PRO PRIO proprio vigor VIGORE proprio vigorனா அந்த ஏற்புரை ஒரு வழக்கை நிரூபணம் செய்வதற்கு தன்னுடைய உதவியை தானே தேடிக்கொள்ளும், மற்ற எவிடன்ஸோட சேர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. proprio vigor மாதிரி தன்னைத்தானே நிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சாட்சியம். Admission, judicial admission made by a party is a substantive piece of evidence
and it is proprio vigo. அடுத்தது இந்த அட்மிஷன் ஜுடிஷியல் அட்மிஷன் இருக்குத, it is duly proved the fact in issue. By judicial admission, a party can prove the fact in issue. Duly proved the fact in issue. இந்த அட்மிஷன் கொடுத்த நபர் நீதிமன்றத்துல வந்து சாட்சியாக முன்னிலை ஆனாலும் சரி, முன்னிலை ஆகாவிட்டாலும் சரி, அந்த அட்மிஷனை நிரூபணம் செய்யலாம். இந்த யூஸ் ஆஃப் அட்மிஷன், இந்த மாதிரியான அட்மிஷனுடைய இம்பாக்டை பத்தி சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணீங்க. அதுல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆஃப் அட்மிஷனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பாரத் சிங், BHARAT, பாரத் சிங் versus பாகிரதி, BHAGIRATHI, பாகிரதி. AR 1966, Supreme Court, page 405. 405. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. யூனியன் ஆஃப் இந்தியா, UOI, யூனியன் ஆஃப் இந்தியா versus மோக்ஷ், MOKSH, மோக்ஸ் பில்டர்ஸ் அண்ட் ஃபைனான்சியர்ஸ் லிமிடெட், மோக்ஸ் பில்டர்ஸ் அண்ட் ஃபைனான்சியர்ஸ் லிமிடெட், AR 1977, சுப்ரீம் கோர்ட், பேஜ் 409. இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஜுடிஷியல் அட்மிஷனுடைய கேரக்டர் என்ன, அது என்னுடைய இம்பாக்ட் என்ன, அது எந்த அளவுல யூஸ் பண்ணப்படுது ஒரு வழக்குல அப்படிங்கிறத பத்தி தெளிவாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அட்மிஷன் கொடுத்த நபர் சாட்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகிறாருன்னு வைங்க. அந்த அட்மிஷனை பத்தி உள்ள பிரச்சனைகள் எங்கெல்லாம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அது கான்ட்ராடிக்ட் பண்றதுக்கும் தேவைப்படும், கராபரேட் பண்றதுக்கும் வழக்குல தேவைப்படும். ஸோ இந்த கான்ட்ராடிக்ஷன் கராபரேஷன்ஸை வந்து நீங்க செக்ஷன் 148 அண்ட் 160 BSA மூலமாக பயன்படுத்தலாம். ஸோ தி அட்மிஷன் ஆஃப் எ விட்னஸ் ஆர் எ பார்ட்டி டு த சூட் கேன் பி யூஸ்டு ஃபார் ancillary purpose of corroboration under section 160 BSA or contradiction under section 148 BSA. The effect of admission முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு அட்மிஷன் கொடுத்துறாரு, அது செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட். எப்பொழுதுமே அட்மிஷனாலே நம்ம ஹெல்ப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் மனசுல வச்சுக்கணும். ஸோ ஒரு அட்மிஷன் அது செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட், ஒரு பார்ட்டி டு த சூட் கொடுத்துறாருன்னு சொன்னால் அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா ஷிஃப்ட் ஆயிரும். யார் ஒருவர் வந்து செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரோ, கொடுத்ததுக்கு அப்புறம் அதை யார் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ வழக்குல, இப்போ ஒருத்தர் செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அதை யார் பயன்படுத்துவாங்கன்னா அதர் பார்ட்டி தான் பயன்படுத்துவாங்க. ஆப்போசிட் பார்ட்டி, அதர் பார்ட்டி, அட்வர்ஸ் பார்ட்டி, அவங்க தான் அதை பயன்படுத்தணும். அப்படின்னு சொன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இப்ப யாருக்கு போயிரும்னா அதர் தரப்புக்கு இல்ல. யார் ஒருத்தன் செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானோ அவன்கிட்ட பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஷிஃப்ட் ஆயிரும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த அட்மிஷனை எதற்காக கொடுத்தேன், அல்லது இந்த அட்மிஷன் நான் எவ்வாறு கொடுத்தேன், எந்த சூழ்நிலையில கொடுத்தேன், நான் கொடுத்த அட்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அதை மறுக்கணும்னு சொல்லிட்டா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு வரும்னா அந்த மேக்கர் ஆஃப் செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ பர்டன் ஆஃப் ப்ரூஃபை பொறுத்தவரை அவருக்கு ஷிஃப்ட் ஆயிரும். இது வந்து அட்மிஷன்ல உள்ள பேசிக் திங்ஸ். இவ்வளவுதான் அட்மிஷனை பத்தி சொல்றாங்க. பட் இந்த அட்மிஷன்ஸ் ஒவ்வொரு வழக்கிலையும் எப்படியெல்லாம் உருவாகுதுன்னு பார்த்தோம். இதுக்கு அப்புறம் பார்க்க வேண்டிய செக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா
section 16 BSA, that is section 18 IEA. செக்ஷன் 15ல பாத்தீங்கன்னா 15 BSA பாத்தீங்கன்னா எனி பர்சன் சொல்லிடுவாங்க, யார் வேண்டாலும் அட்மிஷன் கொடுக்கலாம்ன்றவாங்க. அப்படின்னா யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னா அதுக்கு பதில் வந்து செக்ஷன் 16 BSA இருக்கு. ஸோ 50 சில விஷயங்களை செக்ஷன் 16 BSAல சொல்றாங்க. ஹூ கேன் மேக் அட்மிஷன்ஸ், யாரெல்லாம் ஏற்புரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் பொழுது செக்ஷன் 16ல ஒரு வழக்குல 5 நபர்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது இந்த 5 நபர்களில் ஒருவர் ஏற்புரை கொடுக்கலாங்கிறாங்க. ஹூ கேன் மேக் அட்மிஷன் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய செக்ஷன் 16 BSA. பார்ட்டி டு த ப்ரொசீடிங்ஸ் he can make an admission. ஃபர்ஸ்ட் பார்ட்டி யாருன்னா ப்ரொசீடிங்ஸ், அல்லது ஹிஸ் ஏஜென்ட் ரெண்டாவது ஆளு, ரெண்டாவது நபர் ஏஜென்ட் ஆஃப் பார்ட்டி டு த ப்ரொசீடிங்ஸ் who can also make admission. 2. மூன்றாவது யாருன்னு பாத்தீங்கன்னா பை சூட்டர் இன் ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர், பிரதிநிதித்துவ அடிப்படையில வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய நபர் ஒரு அட்மிஷன் கொடுக்கலாம். ஸோ அது மூன்றாவது நபர். 4வது நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டி இன்ட்ரெஸ்டட் இன் த சப்ஜெக்ட் மேட்டர், ஒரு வழக்குல என்ன கருப்பொருள் இருக்குதோ அந்த கருப்பொருளில் நலன் கொண்டவர், அக்கறை கொண்டவர், அந்த நபர் ஒரு அட்மிஷன் கொடுக்கலாம். அடுத்தது the person from whom interest derive, யார்கிட்ட இருந்து அந்த நலனை அவர் தெரிவித்துக் கொள்ள போகிறாரோ அந்த நபர் அட்மிஷன் கொடுக்கலாம். சோ இது நமக்கு போக போக இது புரிய ஆரம்பிக்கும். சோ இப்ப நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னன்னா செக்ஷன் 16 BSA படி who can make admissionsனா there are 5 persons they can make admission அப்படின்னு நீங்க படிச்சுக்கணும். பார்ட்டி டு த சூட் நமக்கு தெரியும், வாதியோ பிரதிவாதியோ அட்மிஷன் கொடுக்கலாம். ஆர் இஸ் ஏஜென்ட், அவருக்கு முகவரா வச்சு யார் ஒருத்தர் வழக்கை கொண்டு வராரோ, வாதிக்கு முகவராகவோ பிரதிவாதிக்கு முகவராகவோ யார் இருக்கிறாங்களோ அவங்க அட்மிஷன் கொடுக்கலாம். இந்த ரெண்டு நமக்கு ரொம்ப ஈஸி தான். சூட்டர் இன் ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர், மூணாவது நபர், ஒரு பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ஒருவர் வழக்கை யாருக்காகவோ தாக்கல் செய்திருக்கிறார் என்றால் அவர் அட்மிஷன் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. ஒரு சூட்டர் இன் ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்ல ஒருத்தர் வழக்கு தாக்கல் பண்றாருன்னு சொன்னா அவர் கொடுக்கிற எல்லா அட்மிஷன்ஸும் அட்மிஷன்ஸ் அல்ல. அவருக்கு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டி, அந்த கேரக்டர் எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுது மட்டும் கொடுக்கக்கூடிய அட்மிஷன் தான் அட்மிஷன் என்ற செக்ஷன் 16 BSA. நல்லா புரிஞ்சுங்க. சோ அந்த கேரக்டர் அவர்கிட்ட இருக்கணும். சூட்டர் இன் ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர் எப்பெல்லாம் அவருக்கு இருக்குதோ அந்த காலகட்டத்தில் அவர் கொடுக்கிற அட்மிஷன் மட்டும்தான் அட்மிஷன் என்ற செக்ஷன் 16 BSA. அதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் அவர் கொடுக்கக்கூடிய அட்மிஷன் எதுவுமே அட்மிஷன் இல்லை. ஸோ பார்ட்டி டு த ப்ரொசீடிங்ஸ், ஏஜென்ட், அப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர், இந்த மூன்று நபர்கள் பார்ட்டி டு த ப்ரொசீடிங்ஸ் ஆர் ஏஜென்ட் ஜுடிஷியல் அட்மிஷன் கொடுக்கலாம், நான் ஜுடிஷியல் அட்மிஷன் கொடுக்கலாம். ஆனா அது எப்பனாலும் அவங்களால கொடுக்க முடியுது. ஆனா ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்ல ஒருத்தர் வந்து அட்மிஷன் கொடுக்குறாருன்னு சொன்னா அந்த கேரக்டர்ல அவர் இருக்கிற காலகட்டத்துல மட்டும் கொடுக்கக்கூடியதுதான் அட்மிஷன். அந்த கேரக்டர் வருவதற்கு முன்னரோ அந்த கேரக்டர் வந்து போயின பின்னரோ அவர் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வாக்குமூலமும் ஏற்புரையாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் 16. சோ இங்க டைம் ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்ல இருக்கிறவனுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டருங்கிற கேரக்டர் அவன்கிட்ட இருக்கணும். அந்த நேரத்துல மட்டும்தான் அவர் வந்து அட்மிஷன் கொடுக்க முடியும். அடுத்தது பாருங்க, 4வது ஆளு பாருங்க, பார்ட்டி இன்ட்ரெஸ்டட் இன் த சப்ஜெக்ட் மேட்டர். பார்ட்டி இன்ட்ரெஸ்டட் இன் த சப்ஜெக்ட் மேட்டர் he can also make admission. அவருக்கும் எப்பொழுதெல்லாம் கொடுக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரு இடம் சொல்றாங்க, ஒரு கால நிர்ணயம் பண்றாங்க. when he held such interest, அவருக்கு எப்ப அந்த சப்ஜெக்ட் மேட்டர் அவருக்கு நலன் இருக்குதோ அல்லது அக்கறை இருக்குதோ அந்த காலகட்டத்துல மட்டும்தான் அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஏற்புரை. அதற்கு முன்னரோ பின்னரோ
அவர் கொடுத்தால் அது ஏற்புரையாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அவர் அந்த ஏற்புரை கொடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமா, ஆத்தரைசேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. பார்ட்டி இன்ட்ரெஸ்டட் இன் த சப்ஜெக்ட் மேட்டர், in the character, he can make an admission, but no need of authorization from the party to the suit or somebody else to make admission. So authorization வேண்டாம். பட் ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர் இருக்காங்க பாருங்க, ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்ல இருக்கவங்களுக்கு அந்த ஆத்தரைசேஷன் வேணும். ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்ல இருக்கவங்களுக்கு ஆத்தரைசேஷன் வேணும். ஆனா பார்ட்டி இன்ட்ரெஸ்டட் இந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு ஆத்தரைசேஷன் வேண்டாம், யாரும் அந்த அதிகாரம் கொடுக்க வேண்டாம், அவராகவே அந்த ஏற்புரையை கொடுக்கலாம். பட் ஒன்லி திங், during the period in which he is having interest in the subject matter alone, he can make admission. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, person from whom interest derived. சோ அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல இருக்கக்கூடிய நலன் இருக்கு பாருங்க, அது யாரிடமிருந்து அவர் பெற போகிறாரோ அந்த காலகட்டத்துல அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல கூடிய ஸ்டேட் பார்க்கப்படுகிறது. இது உங்களுக்கு பின்னாடி போக போக புரியும். இப்போதைக்கு எத்தனை பேர் கொடுக்கலாங்கிறத மட்டும் பார்த்துங்க, என்னங்கிறத பார்த்துங்க. சோ இப்ப இந்திய எவிடன்ஸ் ஆக்ட்லயும் சரி, இந்த கொடுக்கக்கூடிய அட்மிஷன் இருக்கு பாருங்க, இந்த அட்மிஷன் அன்ஆம்பிகுவஸாக இருக்கணும். அன்ஆம்பிகுவஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பார்ட்டி, அது ரொம்ப முக்கியம். அட்மிஷன் மஸ்ட் அண்ட் அன்ஆம்பிகுவஸ், ஒரு குழப்பம் இல்லாத இருக்கணும், இடமே இருக்கக்கூடாது ஏற்புரையில. ஏற்புரையில் குழப்பத்திற்கு இடம் இருக்குமானால் அந்த ஏற்புரையை ஏற்புரையாக எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அட்மிஷனை யார் ஒருவர் கொடுத்திருக்கிறாரோ அவருக்கு எதிராக நிரூபணம் செய்யலாம். அந்த அட்மிஷனை யார் கொடுத்தாரோ அவரை தவிர ஏனைய நபர்களுக்கு எதிராக நிரூபணம் செய்ய முடியாது. இது முக்கியமான நிபந்தனைகள். ஹவு கேன் ப்ரூவ் தி அட்மிஷன் இன் சிவில் கேசஸ் பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், தி அட்மிஷன் மஸ்ட் பி an unambiguous statement. Second one, the admission can be proved as against the party making it. அது செல்ஃப் ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட் மனசுல வச்சுங்க. தன்னுடைய நலனுக்கு எதிராக யார் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரோ அவருக்கு எதிராக மட்டும்தான் அந்த ஏற்புரையை நிரூபணம் செய்ய முடியும். நாட் as against others. ஏனைய நபர்களுக்கு எதிராக அதை நிரூபணம் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு கேஸ்ல இருக்கு. ஜெரால்ட் கேக்குதா? கேக்குதுங்க சார், கேக்குதுங்க சார். ஓகே. ஏற்புரை யார் ஒருவர் கொடுத்தாரோ அவருக்கு எதிராக நிரூபணம் செய்யலாம், ஏனைய நபர்களுக்கு எதிராக நிரூபணம் செய்ய முடியாது. அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் லக்மான் சிங், LACHMAN, லக்மன் சிங் வெர்சஸ் தன்சுக், TANSUKH. ஆனா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு இதுக்கு. Admission can be proved against the party who making it அப்படின்னு பார்த்தோம்னா, not as against others. ஆனா எக்ஸெப்ஷன் ஒண்ணு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, செக்ஷன் 8 BSA or section 10 IEA. Section 8 BSA says about the principles of agency. ஏஜென்சி பிரின்சிபிள் இருக்குங்க. எகரஸ் லைபிலிட்டி மாதிரி வந்துடும் அது. கான்ஸ்பிரேட்டர்ஸ், ஒரு கான்ஸ்பிரேட்டர் சொல்லக்கூடிய ஏற்புரையை மற்றொரு கான்ஸ்பிரேட்டருக்கு எதிராக நிரூபணம் செய்யலாம். ஆனா ஜெனரல் தியரி என்ன? அட்மிஷன் கேன் பி ப்ரூவ்ட் as against a party making them, not as against others அப்படின்னு பாக்குறோம். So section 8 is an exception. அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் இந்த அட்மிஷனை பத்தி பார்க்கும்போது சிவில் கேசஸ்ல இன்னொரு முக்கியமான சட்ட சிக்கல் இருக்கு. whether an admission of a co-plaintiff
or a co-defendant can be used against other co-plaintiff or other co-defendant. ஒரு வழக்குல ஒன்றுக்கு மேற்பட்ட பதிவாதி, ஒன்றுக்கு மேற்பட்ட வாதி, ஒரு வாதி கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்புரையை ஏனைய வாதிகளுக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா, நிரூபணம் செய்ய முடியுமா? அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட பிரதிவாதிகள் இருக்கக்கூடிய சோ பண்ணுங்க, நான் பண்ணிக்கிறேன். ஹலோ, ஜெயராஜ் கேட்கல சார்? கேக்குதுங்க சார். லீவ் பண்ணுங்க. சோ இப்ப ஒரு பிளைண்டிஃப் கொடுக்கக்கூடிய ஏற்புரையை ஏனைய பிளைண்டிஃப்க்கு எதிராக பயன்படுத்த முடியுமா? ஒரு டிஃபெண்டன்ட் கொடுக்கக்கூடிய ஏற்புரையை அதே வழக்கில் உள்ள ஏன் எதிராக பயன்படுத்த முடியுமா அப்படிங்கறத பத்தி ஒரு கேள்வி வந்தா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லயோ அல்லது பிஎஸ்சிலயோ எந்த வித பதிலும் கிடைக்காது. எங்கேயும் அதை பத்தி அவங்க சொல்லல. ஆனா ஒரு பிளைண்டிஃப் கொடுத்த ஏற்புரையை ஏனைய பிளைண்டிஃப்க்கு எதிராக பயன்படுத்துவது பற்றியும், ஒரு டிஃபெண்டன்ட் கொடுத்த ஏற்புரையை ஏனைய டிஃபெண்டன்ட்க்கு எதிராக பயன்படுத்துவது எந்த அளவுல நிரூபணம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக should not be permitted to use such admission. பொதுவாக அந்த அட்மிஷனை யூஸ் பண்ண முடியாது. எக்ஸப்ட் எப்படி வந்து cannot be proved against எப்படி வந்து admission be proved against the party who making the admission not just against others னு பார்த்தோமோ, அதுக்கு எக்ஸப்ஷனாக செக்ஷன் 8 பிஎஸ்ஐ எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரியே ஒரு கோ டிஃபெண்டன்டுடைய கோ பிளைண்டிஃபனுடைய அட்மிஷனை வந்து shall not be permitted to use against other defendant other plaintiff சொன்னா கூட ஒரு சின்ன அங்கேயும் except to the extent of his interest in the subject matter of the suit, except to the extent of his interest in the subject matter of the suit. ரெண்டு பேருக்கும் காமனாக எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாங்கிற, அந்த அளவுக்கு நிரூபணம் செய்யலாம், பயன்படுத்தலாம். ஏன் வந்து ஒரு கோ பிளைண்டிஃப் ஒரு கோ டிஃபெண்டனுடைய அட்மிஷனை அதர் டிஃபெண்டருக்கு எதிராக பயன்படுத்த முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க, அல்லது பயன்படுத்தலாம் ஏன் எவிடன்ஸ் ஆக்ட சொல்லாமல் விடப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கோ பிளைண்டிஃபோ ஒரு கோ டிஃபெண்டோ என்ன பண்ணுவானா, அட்வர்ஸ் பார்ட்டிட்ட அண்டர் கிரவுண்ட டீல் பண்ணிடுவான். சோ ஹேண்ட் இன் க்ளோவ், a co-plaintiff is in hand in glove with the defendant, a co-defendant is in hand in glove with the plaintiff. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் அது தடுக்கப்பட வேண்டும். அது வந்து ஜஸ்டிஸுக்கு வந்து விரோதமானதாக இருக்கும் என்பதனால அந்த மாதிரியான அட்மிஷன்ஸ் வந்து நிரூபணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு பெஸ்ட் கேஸ் வந்து காஷ்மீரா சிங், காஷ்மீரா KASHMIRA, காஷ்மீரா சிங் வெர்சஸ் மத்திய பிரதேஷ், AR 1952, சுப்ரீம் கோர்ட், பேஜ் 159. சோ அடுத்த இன்னொரு அட்மிஷனை பத்தி ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, an admission made by a party in a earlier suit. ஒரு முதல்ல ஒரு சூட்ல ஒரு பார்ட்டி டு த சூட் வந்து ஒரு அட்மிஷன் கொடுத்துறாங்க. அந்த அட்மிஷனை சப்சிக்வெண்ட் சூட்ல வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். an admission made by a party in an earlier suit can be used against him, against the maker in a later suit. அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா, பசந்த் சிங் BASANT, பசந்த் சிங் versus
Janki Singh, Janki, Janki Singh, AIR 1987, Supreme Court, page 341. So இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, an admission made by a party in earlier suit can be used against him in the subsequent suit. அப்படின்னு சொன்னா ஏர்லியர் சூட்ல வந்து யார் வாதி யார் பிரதிவாதியோ அவங்க தான் சப்சிக்வெண்ட் சூட்லயும் வாதியும் பிரதிவாதியாக இருக்கணுமான்னு கேட்டா கட்டாயம் இல்லை. whether the proceedings are between the same party or different party அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் பார்ட்டியாகவும் இருக்கலாம், டிஃபரெண்ட் பார்ட்டியாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்ட்டி வந்து ஒரு வழக்குல கொடுக்கக்கூடிய ஏற்புரை பற்றி உள்ள தன்மைகள், எந்த சூழ்நிலையில கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு அதை நம்ம பயன்படுத்துறாங்க, யாருக்கு எதிராக பயன்படுத்தலாம், யாருக்கு எதிராக நிரூபணம் செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இதை வந்து ஒரு ஜெனரல் அவுட்லுக் தான். இதான் ஏற்புரையில முக்கியமானது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஏதாவது டைம் ஆயிடுச்சா, நம்ம ஏதாவது கொஸ்டின் அவர் கொஞ்ச நேரம் கொடுத்து முடிக்கலாமா? ஏன்னா இப்போ அட்மிஷனை வந்து ஒரு செஷன்ல முடிக்க முடியாது. ஆமாங்க சார், இன்னொரு செஷன் மறுபடியும் போட்டுக்கலாங்க சார். ஆமா, பார்ட் 2 போட்டு கூட ஒன்று நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். கொஞ்ச நேரம் வேணா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொஸ்டின் அவர் வேணா கொடுக்கலாம், ஒரு கொஸ்டின் செஷன் வேணா கொடுப்போம். சரிங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் உள்ளதுல டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்த இன்னொரு செஷன்ல நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது கொஸ்டின் இதுவரையும் எடுத்ததுல இருக்குங்களா? யாருக்குமே புரியலையா? புரிஞ்சாதானே கேள்வி கேட்க முடியும். சார், சொல்லுங்கம்மா. whether of admission against the co-plaintiff co-defendant சொன்னீங்கல்ல, அப்படி பண்ண முடியுங்களா சார்? முடியாதா? முடியும். எந்த அளவுக்கு முடியும்னா, அதான் ஒண்ணு சொன்னேன், ஜெனரலி வந்து an admission of a co-plaintiff or co-defendant shall not be permitted to use against other defendant or other plaintiff. இது ஜெனரல் பிரின்சிபல். பயன்படுத்த முடியாது, பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது. ஆனா except to the extent of his interest in the subject matter of the suit. The subject matter of the suit இருக்கு பாருங்க, அதுல எந்த அளவு அவங்களுக்கு அக்கறை இருக்கோ, ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா, அந்த இடத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியாது, அதை தாண்டி பயன்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு இப்ப சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த சூட்ல வந்து பிளைண்டிஃபுக்கும் கோ பிளைண்டிஃபுக்கும் வந்து 20% இருக்குன்னு வைங்களேன். ஆர் அதர்வைஸ் இப்படி பாருங்க, ஒரு பிளைண்டிஃபுக்கு சப்ஜெக்ட் மேட்டர்ல 20% இருக்கு, இன்னொரு பிளைண்டிஃபுக்கு வந்து 50% இருக்கு சப்ஜெக்ட் மேட்டர்ல இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஒரு கோ பிளைண்டிஃப் 20% வச்சிருக்கிறார் இல்லையா, அவர் கொடுக்கக்கூடிய அட்மிஷன் கோ பிளைண்டிஃபையும் அந்த 20%க்கு தான் பாதிக்கும், ரிமைனிங் 30%க்கு வந்து கோ பிளைண்டிஃபை பாதிக்காது. ஸோ அந்த லெவலுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே சார். இன்னும் ஒண்ணு இருக்கு, ஒரே ஒரு அட்மிஷன், the admission on behalf of the party, ரொம்ப முக்கியமானது. ஒரு அட்வொகேட்டு தன்னுடைய கிளையண்ட்டுக்காக ஒரு அட்மிஷன் கொடுக்குறாரு, அது பார்ட்டியை பைண்ட் பண்ணுமா பண்ணாதா? whether the admission given by an advocate on behalf of his client bind upon the client or not அப்படின்னு பாத்தீங்கன்னா, admission made by an advocate bind the client on question of fact, not on question of law. எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், ரெண்டு விதமா பார்க்கலாம், கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், கொஸ்டின் ஆஃப் லான்னு ரெண்டு இருக்கு. கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்ஸை பொறுத்தளவுல அட்வொகேட் கிளைண்ட்டுக்காக கொடுத்தது வந்து பைண்ட் அப் ஆன் த பார்ட்டி, அது கிளைண்ட். பட் கொஸ்டின் ஆஃப் லாவை பொறுத்தளவுல
admission of advocate on behalf of the client is not bind upon the client. ஏன் இந்த டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, நீங்க ஆக்ட வந்து சட்டத்தை தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு கட்சிக்காரங்களுக்காக நீங்க ஒரு அட்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது கட்சிக்காரங்களை பாதிக்க கூடாது. பிகாஸ் அட்வொகேட்டுக்கு அந்த லா சரியா தெரியலன்னு ஒரு பொருள். ஆனா ஃபேக்ட் ஆஃப் த கேஸை பொறுத்த அளவுல பார்ட்டிக்காக அட்வொகேட் ஒரு அட்மிஷன் கொடுக்குறாருன்னா அந்த ஃபேக்டை பத்தி, அந்த வழக்குல எதெல்லாம் பொறுமையை பத்தி இருக்குதோ அந்த பொறுமைகளை பத்தி வழக்கறிஞருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், அவருடைய கட்சிக்காரருக்கும் நன்றாக தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? கொஸ்டின் இருக்கா? யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களா? யாரும் ஒன்னும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலைங்க சார். ஓகே, அப்போ க்ளோஸ் பண்ணா நீங்க பண்ணிடுங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எல்லாமே மியூட் பண்ணிட்டாங்க இல்லையா? இல்லை, அவங்க அன்மியூட் பண்ணி அவங்க பேசிக்கலாங்க சார். வேற அன்மியூட் பேசினா பேசுங்க. கொஸ்டின்ஸ் இல்லைனாலும் நம்ம செஷன் பத்தி எப்படி இருக்கு, நம்ம இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் என்னதுங்கிறது நீங்க உங்க சஜஷன்ஸ் இல்ல உங்களோட எதிர்பார்ப்பு என்னங்கிறது சொன்னீங்கன்னா நாங்க அதுவும் கன்சிடர் பண்ணலாம். சார் கிளாஸ் பிரேக் ஆகாம எடுத்தா நல்லா இருக்கும் சார். சரி, அது வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க் யூ சார். சரி சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், பேசுங்க சார். குட் ஈவினிங் சார். சார், மோஸ்ட் வேல்யூபிள் லெக்சர் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நல்ல எடுத்தீங்க சார், ரிலேட்டட் டு அட்மிஷன் இன் சிவில் கேசஸ். நம்ம செகண்ட் கிளாஸ்ல கூட கண்டினியூ பண்ணலாம் சார். என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா சார், நெக்ஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணா கூகுள் மீட்ல பண்ணிக்கலாம் சார். இந்த மாதிரி மோஸ்ட்லி எந்த நெட்வொர்க் இஷ்யூ வரதில்லை சார். ஜஸ்ட் என்னுடைய ஒரு கிரீவியன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. கன்சிடர் பண்ணுவோம். இந்த ஸ்லாட் முடியட்டும். அந்த ஜூமுக்கு நம்ம பண்ணிருக்க பணம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஸ்லாட் முடிச்சுட்டு நம்ம வேணா அடுத்த ஆப்புக்குள்ள போவோம். சார் வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க மேடம். மேடம் சார் ஜாயின் பண்ணுவோம். சார் நோட்ஸ் ஸ்பீடா கிளாஸ் எடுக்கிற மாதிரி நோட்ஸ் ஸ்பீடா எடுக்க முடியலைங்க சார். அதான் கொஞ்சம் இந்த 2-3 முதல்ல சொல்லலாமே. சொல்லலாம், எனக்கு மியூட் அமைக்கி உள்ள வரணுங்கிறது தெரியல. இப்பதான் சார். ஓ அப்படியா, நீங்க மியூட்ல அன்மியூட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மியூட்ல எடுத்து வந்துருவீங்க. நீங்க சொல்றதுனால அதனால நான் கொஞ்சம் பாயிண்ட்ல நோட்ஸ் எடுக்காம விட்டுட்டேன். அதான் சார் கிட்ட சொல்லிடுறேன். சரி சரி, அது உங்களுக்கு அதுக்கான வீடியோ வரும், அப்ப நீங்க பாத்துக்கலாம். அதை சரி, தேங்க்யூ சார். யூடியூப் சேனல் வரும், அதுல பாக்கலாம் நீங்க. சரி, தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். எனக்கு அந்த அட்மிஷன்ல யாரெல்லாம் அட்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுல வாதி பிரதிவாதி ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் அட்மிஷன் கொடுக்கலாம். செகண்ட் வந்து ஏஜென்ட் கொடுக்கலாம். தேர்டா ஒன்னு சொன்னீங்க சார், அது அதை பத்தி கொஞ்சம் கிளாரிபிகேஷன் இல்ல எக்ஸாம்பிள் சொல்லி ஏதாவது சொன்னீங்கன்னா. ரெப்ரசன்டேட்டிவ் சூட், ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்ல சூட் போடுறாங்களா சார்? இப்போ உங்களுக்காக நான் சூட்டா ஃபைல் பண்றேன்னு நீங்க பவர் ஆஃப் ஏஜென்டா இருந்துகிட்டு நிறைய டைவர்ஸ் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே, அப்பா அம்மா அந்த மாதிரி தான் ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர். ஓகே சார், ஓகே. அதுவும் ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர் தான். பல நபர்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு வழக்குல ஒரு நபர் வந்து நீதிமன்றத்துக்கு வர்றதும் ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர் தான். ஓகே ஓகே சார். குட் ஈவினிங் சார். சார், இப்போ நம்ம டிஃபரெண்டா வரும்போது இந்த பிளைண்டிஃப் கேஸ் வந்து அப்படியே அட்மிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெமோவா கொடுத்தா போதுமா, இல்ல இந்த ஆர்டர் 12(1)ல வந்து ஆர்டர் 12(1)ல உங்ககிட்ட வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க இந்த வழக்குல எந்த பொறுமைகள்லாம் ஒற்றுக்கொள்ள போறீங்க, அது ரிட்டர்ன்ல கொடுங்கன்னு கேட்பாங்க. ஓகே சார். அதுல நீங்க ரிட்டர்னா கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஷிஃப்ட் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் அந்த நிரூபணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம யார் ஒருத்தர் அட்மிஷன் கொடுக்குறாரோ அவர் எதிர்த்தரப்ப வந்து நீங்க நிரூபணம் செய்யுங்கன்னு சொல்லவே முடியாத அளவுல உரிமையை விட்டு கொடுத்துருவார்.
இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே வந்து அந்த கேஸ் வந்து அட்மிட் பண்ணிக்கிறோம்னு வைங்க. அது அட் த ஹியரிங் ஆர் பிஃபோர் த ஹியரிங் ஒரு வார்த்தை இருக்கு. எதுலன்னா செக்ஷன் 58 ஐஇஏல பாருங்க. ஐஇஏ மீன்ஸ் பிஎஸ்ஏல வந்து 53. நீங்க 53லயே அது தெளிவா சொல்றாங்க, அந்த வார்த்தையே அங்க இருக்கு. இங்க பாருங்க, அக்ரி டு அட்மிட் அட் த ஹியரிங் ஆர் விச் பிஃபோர் த ஹியரிங் they agree to admit by any writing under their hands. இருக்குதா? செக்ஷன் 53 பிஎஸ்ஏல இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஓகே சார், ஓகே. இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப பிளைண்டிஃப் கேஸ் வந்து அப்படியே அட்மிட் பண்ணிக்கிறோம், ஒரு மெமோ போட்டாவே அந்த கேஸ் முடிஞ்சிருமான்னு கேட்கிறேன். சார், பிளைண்டிஃப் அட்மிட் பண்ணிக்கிறாருன்னா அவருடைய செல்ஃப் ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க சொல்றீங்க. இல்ல, டிஃபெண்டன்ட் அட்மிட் பண்ணிக்கிறார், பிளைண்டிஃப் கேஸ் வந்து டிஃபெண்டன்ட் அட்மிட் பண்ணி. எஸ் சார். ஏ வந்து பிளைண்டிஃப், பி வந்து டிஃபெண்டன்ட். ஸோ இப்போ டிஃபெண்டன்ட் சொல்றாரு, எஸ் நான் வந்து கடன் வாங்கினது உண்மைதான், அதுக்காக எழுதி கொடுத்த நோட்டு இந்த நோட்டு தான், ப்ரோ நோட்டு இதான்னு சொல்லிட்டாருன்னா அட்மிஷன்லயே ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். சிபிசில ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. வித்தவுட் என்கொயரி அந்த ப்ரொவிஷன் வேணா உங்களுக்கு எடுத்து சொல்றேன், இப்ப எனக்கு ஞாபகத்துல இல்ல. அதாவது ஜட்ஜ்மெண்ட் ஆன் அட்மிஷன் அப்படின்னு சிபிசில ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ட்ரையல் கண்டக்ட் பண்ண வேண்டாம். புரியுதா பார்ட்டிசிபென்ட்? எஸ் சார், எஸ் சார், புரியுது. ஜட்ஜ்மெண்ட் ஆன் அட்மிஷன் சிபிசில ஒரு ப்ரொவிஷன் இருக்கு சார், அது ஞாபகத்துக்கு வரல எனக்கு. அதுல உங்களுக்கு கொடுத்துடலாம், அதுலயே ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடலாம், மெமோ போட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம். ஓகே சார், தேங்க்யூ. வேற எந்த கொஸ்டின்ஸும் இல்லைங்க சார். ஓகே, அப்ப வேணா க்ளோஸ் பண்ணா பண்ணிடுங்க. இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ஓகே, எல்லாத்துக்கும் கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும். ஓகே சார், தேங்க்யூ.